Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டெக்னிக்கல் வீடியோ. ஸோ TNPC 2021 கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் எக்ஸாம். ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நம்ம அப்ளைலாம் பண்ணி முடிச்சிருப்போம். அதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாம் பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ யூனிட் 1 நான் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு எந்தெந்த யூனிட் படிக்கணும், எந்தெந்த யூனிட் படித்தா உங்களுக்கு எவ்வளோ போர்ஷன்ஸ் கவர் ஆகுது, ஸோ எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக் தியரிட்டிக்கலாக கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான 300 வீடியோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே சப்பார்டினேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயில் பார்த்தீங்கன்னா நம்ம SOM அப்படின்னு படிச்சிருப்போம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம், ஸோ என்ன டிஃப்ரென்ஸு, என்னென்ன மாதிரி டாபிக் வேரியேஷன் இருக்குது, அண்ட் தென் அதில் இருக்க ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம லெக்சராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி நம்மளோட கிளாஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன்றைக்கி கிளாஸ் 1னா கிளாஸ் 2 கிளாஸ் 1ஓட ப்ராப்ளம். ஒரு டாபிக்னால் அந்த டாபிக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபுல்லாக கொஷின் அண்ட் ஆன்சர், அந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின் அண்ட் ஆன்சர் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம இந்த டாபிக் கூட கொஷின் அண்ட் ஆன்சர் ஆட் பண்ணோன்னா நம்மளால் நிறைய கொஷின் சால்வ் பண்ண முடியாது, வீடியோவும் லென்த்தாக போகும், நம்ம லைவாகவும் கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் யூடியூப்பில் நம்ம லெக்சர்ஸ்லாம் முடிச்சுட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது லைவ் கிளாஸ் வர ட்ரை பண்ணுறேன். நம்மளுக்கு தெரியும் ஏயும் இதுவும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான், பட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கும், கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்கும் ஏ கம்பேர் பண்ணும்போது. பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் இதுதான் நம்மளோட பேட்டர்ன் அண்ட் கொஷின் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2, ஸோ பேப்பர் 2க்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்லையும் இருக்குது. அண்ட் இந்தியன் பாலிட்டி நான் அன்அகாடமியில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ கிளாஸஸ் எவ்ரி சாட்டர்டே சண்டே இருக்கும், ஸோ செக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸோ மெக்கானிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ மெக்கானிக்ஸ்னால் என்ன, த ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் தர் எஃபெக்ட் ஆன் த பாடிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு ஃபோர்ஸ் பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். ஸோ இங்கே சிவில் இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்றது நம்ம இந்த சிலபஸில் SOM கூட இருக்க டாபிக்ஸ் எல்லாமே இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வரும். ஸோ யூனிட் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர், ஸோ ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே அதில் வருது. ஸோ SOM அப்படின்னு தனியாக கொடுக்கல, ஸோ அதனால் SOMே நம்ம படிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட வேணாம். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கீழே சில டாபிக்ஸ் எல்லாமே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸோடது. ஸோ அது எல்லாமே நம்ம ரெகுலராக ஒவ்வொரு கிளாஸை பார்க்கலாம். ஸோ இப்போது டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது பேசிக்காக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அது கர்வ், அதோட கர்வ் பற்றி நீங்கள் பார்த்துருக்கணும், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்த்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஆக்சியல் ஃபோர்ஸஸ்னால் என்ன, ஸோ அதுக்கப்புறம் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது இங்கே பார்க்க டாபிக்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியல, அது கூட குட்டி குட்டி டாபிக்ஸ் இருக்குது. ஏன்னா பேசிக்காக இருக்க கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. இங்கே ரஃபாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, பட் டாபிக் கீழே இருக்க சப் டாபிக்ஸு, அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் டாபிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டாபிக்ஸ் நம்மளால் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அதே போல் ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்னா, ஸோ நீங்கள் பேசிக்காக ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்னா என்ன அப்படின்றதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிச்சிருக்கணும். அது ஒவ்வொரு பீம் ஒவ்வொரு இருக்குது இல்லையா, இப்போ சிம்லி சப்போர்ட்டட் பீம்னா அதோட ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், அதுலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் வந்தாலும் நீங்கள் அதெல்லாமே நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு ஏக்கும் இதுக்கும், ஸோ நீங்கள் SOM ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையாக நீங்கள் ஏக்கு படிப்பீங்க. ஸோ பேசிக்காக நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிப்பீங்க. ஸோ நான் கிளாஸஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், ஸோ அது படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் இன்னும் அந்த எக்ஸ்ட்ராவாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 1 ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்றது. ஏன்னா அப்படி படித்தா தான் நம்ம தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டேரக்ட் ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதெல்லாமே பார்க்க முடியும். ஸோ அதனால் பேசிக் தான். ஸோ இதே மாதிரி கிளாஸ் நான் உங்களுக்கு SOMல ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதில் நிறைய ப்ரீஃபாக பேசியிருப்போம். இதில் இந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக எப்படி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது கிளாஸ் நம்ம போயிட்டு இருக்கும்போதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு தெரியும், ஸோ இந்தியன் பாலிட்டி கிளாஸ் இப்போது 12th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்க கிளாஸ் இந்த வெனஸ்டே, சாட்டர்டே அண்ட் சண்டே இருக்கும். எப்பவுமே வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு முன்னாடி மார்னிங்கே உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம GS ப்ரிப்பரேஷனுக்காக டீப்பாக ஒவ்வொரு டாப்பிக்குமே அது டீப்பாக பார்த்துட்டு அது ரிலேட்டடான கொஷின் டிஸ்கஷன் நம்ம அன்அகாடமியில் லைவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுக்கான அன்லாக் கோடும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து ரிஜிட் பாடிஸ் ஸோ பற்றி படிப்போம், ஓகேவா. அதே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் டிஃபார்மல் பாடிஸ், அது கூட சேர்ந்து எல்லாமே படிப்போம், ஓகேவா. ஸோ டிஃபார்மல் பாடிஸை பற்றி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படிப்போம். அது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னால் ஒரு ஃப்ளூயிடோட ஃப்ளோ, கண்டினியூஸ் ஃப்ளோ, அதோட விஸ்காசிட்டி அந்த மாதிரி படிப்போம். ஸோ அதுதான் பேசிக். பட் இந்த நம்ம சிலபஸில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ரிஜிட் பாடிஸ் ப்ளஸ் டிஃபார்மல் பாடிஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கூட இருக்க டாபிக்ஸுமே தான் இது கீழே வருது. ஸோ அதனால் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸும் நம்மளுக்கு இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சாயில் நம்மளுக்கு இல்லையா அப்படின்ட்டு. சாயிலும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் கூட வந்து சாயில் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பேசிக்காக சாயில் ரொம்ப நம்ம அதிகமாக ஏக்கு படிக்கிற மாதிரி சாயில் படிக்க தேவையில்லை. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம சாயில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஸ்லைடு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பேசிக்காக ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். நான் வந்து உங்களுக்கு வந்து ஓரலாக வந்து நிறைய பாயிண்ட் சொல்லுவேன் அண்ட் தென் ரைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பார்க்கறதுக்கு முன்னாடி லோட். ஸோ லோட் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம லோடுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லைவ் லோட், டெட் லோட் அதெல்லாம் இருக்குது. ஸோ லோடு பற்றி நம்ம அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வரும்போது நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் லோட். ஸோ டைப்ஸ் ஆஃப் லோட் அப்படின்னும் போது புல் ஆர் புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அந்த டைப் அது எந்த மாதிரி இருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பாடி இருக்குது. ஸோ ஒரு மெம்பர் இருக்குது. ஸோ அதில் இருக்க அந்த லோடு வந்து எந்த மாதிரி ஆக்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு டேரக்ட் புல்லாகவும் புஷ்ஷாகவும் ஆக்ட் ஆகலாம். மீன் கம்ப்ரெஷன், டென்சைல் அப்படி அந்த மாதிரி வந்து கம்ப்ரெஷன் லோட், டென்சைல் லோட் அந்த மாதிரி நம்மளுக்கு வேரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்னால் நம்மளுக்கு தெரியும். ஸோ மெக்கானிக்ஸில் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இது வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டேரெக்டாக ஆக்சுவலாக மீனிங் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரெஸ்டிங் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் அகேன்ஸ்ட் டிஃபார்மேஷன். ஒரு பாடி இருக்குது. ஸோ அங்கே டிஃபார்மேஷன் ஆகுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஒரு ரெஸ்டிங் ஃபோர்ஸ் வரும். ஸோ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ஸோ அட் எ பாயிண்ட் அகெயின்ஸ்ட் டிஃபார்மேஷன், ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினிஷன். அது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், அந்த ஃபோர்ஸ் அப்ளை பர் யூனிட் ஏரியா. ஸோ அந்த ஃபோர்ஸு அதுக்கப்புறம் அந்த ஏரியா. ஸோ எந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகுது, ஓகேவா. ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, எஃப் அப்படின்றது ஃபோர்ஸ் அப்ளைட், ஏரியான்றது ஃபோர்ஸ் அப்ளிகேஷன். ஸோ ஏரியா ஆஃப் த ஃபோர்ஸ் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் யூனிட் பார்த்திங்கன்னா நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இல்லை நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. ஆர் மெகா பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எம்பிலேயும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டினோட் பண்ணுவாங்க. இல்லைனா கேஜி ஃபோர்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதுவும் ஒரு நியூட்டன். அதுவும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டிஃபைன் பண்ணுவோம். யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது. பட் நம்ம பேசிக்காக தான் நம்மளுக்கு இந்த எக்ஸாமுக்கு தேவை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு பேசிக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் பாருங்கள். த ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட்டட் அக்ராஸ் எனி செக்ஷன் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தட் செக்ஷன். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் விச் ஆர் நார்மல் டு த பிளேன் ஆன் விச் தி ஆக்ட் ஆர் கால் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிளேன் இருக்குன்னா அந்த பிளேனுக்கு நார்மல், அதாவது பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு டவுட் வரும். ஸோ ஒரு பாடி இருக்குது. ஸோ ரெண்டு சைடு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இழுக்குது, ஓகேவா. ஸோ அது வந்து என்ன, 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் புல்ஸ் ஆர் அப்ளைட் விச் த லென்த் இஸ் இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு புல் வந்து ரெண்டு சைடு இழுக்கும் போது ஸோ அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா. ஸோ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் அங்கே இருந்தாலுமே ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னால் வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பாடி இருக்குது. ஸோ புஷ் பண்ணும் போது லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஓகேவா. ஸோ லென்த் வந்து இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகும். இது ஏன்னா நாங்கள் ஸ்ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே ஷியர் அப்படின்னா ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்ப்போம். ஸோ வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ், அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னு டவுட் வரலாம். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா
ஒரு டான்ஜென்டியல் ஒரு ஆக்சியல் ஆங்குலர் டிஃபார்மேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் வைஸில் டிஃபார்மேஷன் இருக்கும். அங்கே வந்து இன் டான்ஜென்டியல் டு த ரெசிஸ்டிங் செக்ஷன் பாடி இஸ் ஆஃப் ஷியர் ஆஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாடி இருக்குது. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு ஷியர் ஆக்ட் ஆகும்போது ரெண்டும் தனியாக வந்துடும். ஸோ அதுதான் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் தென் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயின் உங்களுக்கு தெரியும், சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த மெம்பரில் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாக ஒரு சேஞ்ச் இருக்கும், அதை மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரெயின் தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன? ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் தட் மீன் எலாங்கேஷன், அதுக்கப்புறம் ஒரிஜினல் டைமென்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தென் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்லாம் பார்த்தோம். டென்சைல் ஸ்ட்ரென்த்தில் வந்து லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் தென் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அதோட ஸ்ட்ரெயின் பார்த்திங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெயின் வந்து பாசிட்டிவாகவும் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கொஷின் வந்து கேட்கலாம், இதெல்லாம் பேசிக்கான கொஷின். ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து கம்பைன்டு சப்பார்டினேட் அந்த ஸ்டாண்டர்ட் தான். சில டைம் இதுவே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஸோ பார்த்துக்கோங்க, டென்சைலில் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ பாசிட்டிவ். கம்ப்ரெசிவில் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஸோ நெகட்டிவ் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இதுக்கு வந்து யூனிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா நம்மளோட இங்கே எலாங்கேஷனும் நம்ம எம்எம்மில் மெஷர் பண்ணுவோம், அண்ட் தென் ஒரிஜினல் லென்த்தும் எம்எம்மில் இருக்கும். ஸோ யூனிட் கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து நோ யூனிட். ஸோ வந்து ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இல்லைனா எம்எம் ஸ்கொயர், அந்த என்ன மாதிரி கொஷினை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி. ஓகேவா? நம்ம இங்கே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பேசினோன்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் தான் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் நிறைய இருக்குது. பட் நம்ம என்ன படிப்போம்னா மைல்டு ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் தட் மீன் இது ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ எலாஸ்டிக் மெட்டீரியலோட ஒரு மைல்டு ஸ்டீல் தான் நம்ம பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படின்னு நம்ம படிப்போம், அது எதோடது அப்படின்றது சில டைம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து மைல்டு ஸ்டீலோடது. ஓகேவா? ஸோ மைல்டு ஸ்டீல், ஸோ ஸ்ட்ரெஸ் and then strain. Okay, so stress proportional to strain உங்களுக்கு தெரியும், அது என்ன? Hooke's law. ஓகேவா? stress proportional to strain within elastic limit. ஓகே, ஸோ அது வந்து Hooke's law உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு என்ன பாயிண்ட் ABCDE அப்படின்ற பாயிண்ட்டு, ஒவ்வொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் லிமிட். ஸோ இது வரைக்கும், ஸோ ஏ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபோஷனல் லிமிட். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோஷனலாக லீனியராகவே போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எலாஸ்டிக் லிமிட்லேயும் 2 ப்ரொபோஷனலாக இருக்குது, பட் லீனியராக கிடையாது. ஓகேவா? ஸோ ஈல்டு பாயிண்ட்டை வந்து அட்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் C வந்து லோயர் ஈல்டு பாயிண்ட், அதுக்கப்புறம் D வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த பாயிண்ட்டில் நம்மளோட ஸ்ட்ரெஸ் பிரேக் ஆகிட்டு ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். ஸோ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த பாயிண்ட், அதுக்கப்புறம் ஸோ இந்த CD இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பிளாட்டிவ் வரும். ஸோ ஒரு சமமான ஒரு ஒரு கிராஃப் போயிட்டுருக்கோம். ஸோ இதை வந்து ஈல்டு பிளாட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த D to E போகிறது வந்து நெக்கிங் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கிராஃபில் மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த மேலே இந்த பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் கிட்ட போகிறது வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், அந்த ரீஜன் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இங்கே வந்து C' அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அது வந்து என்னென்னா ஈல்டு பிளாட்டிவ், ஒரு மாதிரி சமமாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் மேலே போய் பிரேக்கிங் D கிட்ட வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியலோட கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதிலே வந்து நிறைய இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டில் மெட்டீரியல், ஸோ பிரிட்டில் மெட்டீரியலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பிரிட்டில் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கிராஃப் வந்து ஒரு அட்டைன் ஆகிட்டு அகைன் வந்து கீழே வந்துடும். அல்டிமேட் ரீஜனுக்கு போயிட்டு அல்டிமேட் ஃப்ராக்ஷன் வந்து வந்துடும். ஸோ எலாஸ்டிக்கில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரு அளவுக்கு போயிட்டு இறங்கி அந்த மாதிரி போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ப்ரொபோஷனல் லிமிட், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லிமிட், அதுக்கப்புறம் போயிட்டு அது அல்டிமேட் ஃப்ராக்சரை வந்து ஈல்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பிரிட்டில் மெட்டீரியலுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ லீனியர்லி எலாஸ்டிக், ஸோ அந்த மாதிரி. ஸோ லீனியராக இருக்கும் ஒன்லி எலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக் மெட்டீரியல்னால் ஸோ அதோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பார்த்திங்கன்னா
ஸோ போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கிராஃப் இந்த லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷனோ இல்லை கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னும் லீனியர் பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக்னா ரிஜிட் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா? ஸோ ரிஜிடாக பிளாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னும் போது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து இதே மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் அகெயின் கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்ட்ரோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா பாதி வந்து எலாஸ்டிக்காக போகும், ஒரு பாயிண்ட் அட்டைன் ஆன உடனே நம்மளுக்கு பிளாஸ்டிக் ரீஜன் மாதிரி ஈக்குவலாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஈல்ட் ஆகிட்டு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டோ பிளாஸ்டிக். ஓகே, ஸோ இது வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் எல்லாமே சிம்பிள். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில் பேசிக்காக இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ரெயின் ஹார்டனிங், அப்புறம் வந்து நெக்கிங் ரீஜன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னா ஸோ இந்த ரீஜன், நெக்கிங் ரீஜன்னா இந்த ரீஜன், அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஷின் என்ன கேட்கலாமா, இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் ஒரு ஃபெயில் ஆகுது. ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் நடந்து அது ஃபெயிலியரில் வரும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபெயிலியர் இன் மைல்டு ஸ்டீல் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் மட்டும் தனியாகவே நான் உங்களுக்கு வீடியோ இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கேட் லெவலுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸோட பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போது இந்த எக்ஸாமுக்கான பேசிக்காக எஸ்எஸ்சி அண்ட் தென் டிஎன்பிசிஏ அண்ட் சப்பார்டினேட்கான பேசிக்கான கொஷின்ஸ் எல்லாமே இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன். ஸோ ஃபெயிலியர் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய நம்ம லோடு பற்றி படிக்கும்போது ஸோ கிரிப்பிங் லோட்னா என்ன, ஃபேட்டிக்யூனா என்ன, ரெசிலன்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம படிக்கணும். ஸோ அது எல்லாமே நம்ம வர கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ Hooke's law states that strain of the material is proportional to the applied stress within the elastic limit. I mean directly stressum strain proportional இருக்கிறது தான் நம்ம Hooke's law அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா stress proportional to strain. ஸோ இதுதான் Hooke's law. பார்த்தீங்கன்னா Hooke's law within elastic limit. பட் அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து Hooke's law எங்கே அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் லிமிட் வரைக்கும் தான் இட்ஸ் அப்ளிகபிள். பட் அவங்க நம்ம வந்து சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா வித்தின் எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் Hooke's lawவில் வந்து ஒரு பார் வச்சுக்கிட்டு அது வந்து பேரலல், அதுக்கப்புறம் எலாங்கேஷன் ஆஃப் டேப்பர்ட் பார், கோனிக்கல் பார் அப்படின்லாம் வரும். ஸோ அது வந்து நான் போக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் யங்ஸ் மாடுலஸ்னால் என்ன, அதுக்கு முன்னாடி யங்ஸ் மாடுலஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாய்சன்ஸ் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ யங்ஸ் மாடுலஸ் தெரியும். நீங்கள் வந்து இப்போது Hooke's lawவில் பார்த்தோம், நம்ம ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு ஓகேவா? ஸோ அப்போது ஈன்றது நம்மளுக்கு யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ வித்தின் இந்த Hooke's law ஒபே பண்ணுற அந்த ரீஜனில் த ரேஷியோ ஆஃப் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு த ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ்ட் இஸ் கால்ட் யங்ஸ் மாடுலஸ். ஸோ ஹீ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ இதுக்கு யூனிட் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும், ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஒன்று, ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. சப்போ இதோட யூனிட்டும் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இல்லை நியூட்டன் பர் mm ஸ்கொயர். என்ன ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டோ அதே தான் யங்ஸ் மாடுலஸ்க்கும் யூனிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாய்சன்ஸ் ரேஷியோ. ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோனா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பார்த்தோம். இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யங்ஸ் மாடுலஸ், பாய்சன்ஸ் ரேஷியோ, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், பல்க் மாடுலஸ், அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ், அப்புறம் பல்க் மாடுலஸ், அப்புறம் ஷியர் மாடுலஸ், அது எல்லாமே இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் கீழே நம்ம படிப்போம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அது கீழே தான் இந்த டாபிக் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாய்சன்ஸ் ரேஷியோ அப்படின்றது என்ன? ஸோ ரேஷியோ பிட்வீன் லேட்ரல் ஸ்ட்ரெயின் அண்ட் லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகேவா? ஸோ மியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயின் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியும் இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் அண்ட் தென் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். ஒன்றும் இல்லை, ஒரு பாடி வந்து லேட்ரலாக பார்த்திங்கன்னா அது வந்து பர்பண்டிகுலராக, ஸோ பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் நடக்கிற ஸ்ட்ரெயின். அண்ட் தென் லீனியரில் பார்த்திங்கன்னா அது பேரலாக ஆக்சியலாக, ஸோ ஆக்சியல் அந்த ரீஜனில் நடக்கிற ஸ்ட்ரெயின். ஸோ
ஸோ இது பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலரில் நடக்கிற ஸ்ட்ரெயின் வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். லீனியர்னா ஆக்சியல், அதோட என்ன ஆக்சிஸோ அந்த ஆக்சிஸ் ரீஜனில் நடக்கிற ஸ்ட்ரெயின் வந்து நம்ம லீனியர் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 2 ஸ்ட்ரெயினும் நம்ம டிவைட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அந்த மெட்டீரியலோட பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்காக டெஃபனிஷன். ஸோ இதில் வந்து கேட்பாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கார்க், ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ, ஸோ எந்த மெட்டீரியலுக்கு வந்து பாய்சன்ஸ் ரேஷியோ 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்க். ஓகேவா? ஸோ மெட்டலுக்கு, ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ மெட்டலுக்கு வந்து எவ்வளோ ரீஜன் இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.25 to 0.33. ஓகேவா? அண்ட் தென் பாய்சன்ஸ் ரேஷியோ ஆஃப் ரப்பர், ஸோ 0.5. இதெல்லாமே கொஷின் கேட்பாங்க. அப்புறம் வந்து ஸ்டீலுக்கு, ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ ஆஃப் ஸ்டீல், இதெல்லாமே நான் ரெஃபர் பண்ண நோட்ஸு உங்களுக்கு வந்து இது அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் என்ன இருக்கோ அது நீங்கள் தான் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். சில டைம் வந்து 2 டிஜிட் அந்த மட்டும் கொடுப்பாங்க டெசிமல் வச்சு. ஸோ அண்ட் தென் பாய்சன்ஸ் ரேஷியோ ஆஃப் கான்க்ரீட் பார்த்தீங்கன்னா 0.1 to 0.2. ஓகேவா? அதுக்கப்புறம் பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பாய்சன்ஸ் ரேஷியோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ எந்த மெட்டீரியலுக்கு அப்போ மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா ரப்பருக்கு. ஸோ மினிமம் 0, ஸோ 0 வந்து கார்க். ஓகேவா? ஸோ இதெல்லாமே அடிக்கடி கொஷின் கேட்குறது. ஸோ பாய்சன்ஸ் ரேஷியோ வந்து கார்க் வந்து 0, மெட்டலுக்கு வந்து எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்னா 0.25 to 0.33, அதுக்கப்புறம் ரப்பருக்கு வந்து 0.5, ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் பாய்சன்ஸ் ரேஷியோ. ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா 0.286, கான்க்ரீட் வந்து 0.1 to 0.2. ஓகேவா? ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஏரியா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் என் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரலாகவே உங்களுக்கு எல்லாம் மைண்டில் ஏறும். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் இன்னும் நிறைய பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் தெளிவாக ரைட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, கார்க்கு, மெட்டலு, ரப்பரு, ஸ்டீலு, கான்க்ரீட், அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து ரப்பர் தான் 0.5. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா பல்க் மாடுலஸ். ஸோ பல்க் மாடுலஸ் அப்படின்னு நம்ம பேசலாம். ஸோ ஏன் நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்றது ஒரு மெட்டீரியலோட பார்த்தோம். ஸோ பல்க் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வால்யூம் வந்து நம்ம பல்க் அப்படின்னு நம்ம ஒரு டேர்மில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை வச்சு நம்ம சொல்கிறது தான் வந்து இங்கே பல்க் மாடுலஸ். ஓகேவா? ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா நம்மளுக்கு பார்த்துங்க 3 டைரக்ஷனில் இருக்கும், X, Y, Z அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் டேரெக்டாக டெரைவ் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக என்ன அப்படின்றத மட்டும் சொல்லுவேன். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் டேரெக்டாக. ஸோ அதுக்கான ஃபார்முலா இது -2μ. ஓகே, ஜஸ்ட் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா. ஓகே, அதே வந்து நம்ம லாஸ்ட்டில் யூனிஆக்சியலாக இருந்துச்சுன்னா ஒரே டைரக்ஷனில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி எந்த டைரக்ஷனில் இருக்கோ ஸோ அந்த மாதிரி யூனிட் டைரக்ஷனாக வந்து ஃபார்முலா வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பல்க் மாடுலஸ்னால் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ பல்க் மாடுலஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், ஸோ இந்த மாதிரி வால்யூமில் இருக்க அந்த சேஞ்சஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அப்போது K, ஸோ பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான், பட் இங்கே நம்ம வால்யூம் வச்சு பார்க்குறோம். ஸோ த நார்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளவோ அது ரிலேட்டடான, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து உள்ளே வந்து செலுத்துகிறோம். இப்படி நம்ம வந்து உள்ளே வந்து பண்ணும்போது ஸோ அதுக்கான வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், ஸோ 3 டைரக்ஷன் எடுக்கிற வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் தான் வந்து இஸ் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ். ஓகேவா? ஸோ டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ் இல்லைனா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா, இங்கே பீன் கொடுத்துருக்காங்க, இது விட்டுருங்க. ஸோ பை ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் பை வால்யூம், ஒரிஜினல் வால்யூம். ஸோ அதுதான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் பேசிக்காக. ஸோ இதுதான் பல்க் மாடுலஸ். நம்ம வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கான ஃபார்முலா கூட நான் உங்களுக்கு சொன்னேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பல்க் மாடுலஸ். ஓகே, ஸோ பல்க் மாடுலஸ்க்கு யூனிட்டும் சேம் ஆஸ் யங்ஸ் மாடுலஸ்க்கு என்ன யூனிட்டோ அதே தான் பல்க் மாடுலஸ்க்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் அவங்க நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நெகட்டிவ் சைன் டேக்கிங் த அக்கௌண்ட் ஆஃப் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரெயின் நடக்கும் போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ அப்போது அது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெயின். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஷியர் ஸ்ட்ரெயின்னா என்னன்ட்டு. ஸோ அதே தான். ஸோ ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ABCD. ஸோ இங்கே வந்து ஒரு நார்மலாக வந்து
ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஸ்ட்ரெயினோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும்போது என்ன ஆகும்னா ரெண்டுமே வந்து ஷியர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஷியர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷ், அதுக்கப்புறம் பி டேஷ். ஸோ இந்த மாதிரி ஏ இருக்கிறது வந்து ஏல இருக்க பாயிண்ட் வந்து ஏ டேஷ் ஆகவும், இங்கே பியில் இருக்க பாயிண்ட் வந்து பி டேஷ் ஆகவும் ஓகே மாறும். ஸோ அந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் சேஞ்ச் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம சொல்கிறது தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெயின் இல்லைனா வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இல்லை மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஓகே, அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன வரும் நம்மளுக்கு? ஷியர் ஸ்ட்ரெஸ், ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ சிஜி அப்படி எப்படி வேணால் நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டவ் அப்படின்னும், அதுக்கப்புறம் ஷியர் ஸ்ட்ரெயினை வந்து என்ன இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டா அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவாங்க சில. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ இது வந்து மாடல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சிஜி அந்த மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி யூனிட் பார்த்துக்கோங்க, நியூட்டன் பர் மீட்டர், m², மீட்டர்² எல்லாமே சேம் தான். அதே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னவோ அதே தான் இதுக்கும் வரும். ஆனால் கீழே இருக்க ஸ்ட்ரெயினுக்கு வந்து எந்த யூனிட்டுமே கிடையாது இல்லையா? ஸோ அதனால் எல்லாத்துக்குமே சேம் யூனிட் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் இஜிகே, தட் மீன் யங்ஸ் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், அப்புறம் பாய்சன்ஸ் ரேஷியோ. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ யங்ஸ் மாடுலஸ் E is equal to 3K. ஸோ 3 times of bulk modulus into 1 minus 2 பாய்சன்ஸ் ரேஷியோ. அதே இங்கே பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் is equal to 2 times of bulk modulus into 1 plus பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகேவா? ஸோ அண்ட் தென் E. ஓகே, இது பார்த்துக்கோங்க தனியாக மியூ. ஓகே, இதெல்லாமே பெருசாக சால்வ் பண்ணி டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இதில் இந்த மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டுமே தான். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு, கம்பைன்ட் சபார்டினேட் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இது ரெண்டு அதுக்கு அடுத்து. ஓகேவா? பட் நீங்கள் இது 4மே நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டில் இன்னொரு கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, ஸோ நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இருக்குது? 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். அதுக்கான ரிலேஷன்ஷிப் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஐசோட்ராஃபிக். ஸோ ஒவ்வொரு ஐசோட்ராஃபிக் மெட்டீரியல், ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் அண்ட் ஐசோட்ராஃபிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐசோட்ராஃபிக்னா என்ன? மெட்டீரியல்ஸ் ஹேவ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி தட் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன். ஸோ எந்த ஒரு டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக இருக்க டைரக்ஷன் இருக்குது அந்த மெட்டீரியல் ஐசோட்ராஃபிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஹோமோஜீனியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சேம் பொசிஷன். ஸோ எவ்ரி பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் கம்போசிஷனாக இருக்கும். ஹோமோஜினியஸ் மெட்டீரியல்ஸ் may not be isotropic. ஸோ நம்ம படிச்சிருப்போம் ஒவ்வொரு நீங்கள் சாயில் மெக்கானிக்ஸ் படிக்கும்போது அசம்ஷன் படிக்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க இட்ஸ் ஐசோட்ராஃபிக் ஆர் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஐசோட்ராஃபிக்னா ஒவ்வொரு டைரக்ஷனுமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே சேமாக இருக்கும் அப்படின்றது தான் ஹோமோஜீனியஸ். ஸோ இங்கே பாருங்கள், anisotrophic, the material whose properties depend upon direction. The important class of anisotrophic material is fiber reinforced compound. ஓகே, என்னன்னா இது வந்து டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சேஞ்சஸ் நடக்கிறது அன்ஐசோட்ராஃபிக். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்த்தோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோட்ராஃபிக் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஆர்த்தோட்ராஃபிக் அப்படின்னு நம்ம ஒன்று பார்ப்போம். ஆர்த்தோட்ராஃபிக்கெல்லாம் ஒரு பாயிண்டில் சேமாக இருக்கலாம், தென் ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் மாறி இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆர்த்தோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொஷின் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக 4 இப்போது டெஃபினேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 4. அதில் நம்மளுக்கு கொஷினாக பார்த்தீங்கன்னா இங்கே 4 டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 4. அதில் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ராஃபிக் பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4. அதே இண்டிபெண்டன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2. ஓகேவா? ஸோ அது மியூ இ இதுக்கு வரும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன்ஐசோட்ராஃபிக் பாருங்கள். ஸோ ஆன்ஐசோட்ராஃபிக்கில் இன்டெஃபினெட். ஸோ இன்டெஃபினட்டாக எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இருக்குது, பட் அதில் டிபெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. ஓகேவா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏரியா. இங்கே பார்த்துக்கோங்க, நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் கிடையாது, இன்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே 4 அப்படின்றது டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், அதில் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட். ஓகேவா? ஸோ இன்ஃபைனைட் அதில் 21 வந்து நம்மளுக்கு டிபெண்ட்டாக இருக்குது. ஓகே, இன்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஆர்த்தோட்ராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12. அதில் இன்டிபெண்ட்டாக இருக்க எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 9. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க 2 காலம். ஸோ எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இது வந்து இன்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 4, 2
அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்த்தோவில் வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 12, பட் இன்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 9, அன்ஐசோட்ரோபிக்கில் இன்ஃபைனட் பட் இன்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 21. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஏரியா. ஓகேவா? கண்டிப்பாக இது, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், அதுலேருந்து 2 கொஷின்ஸை கேட்கலாம். நான் 1 அப்படின்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வந்து 1 to 2 கொஷின்ஸ் கேட்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த வீடியோ வந்து லென்த்தாக போயிடுச்சு. நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் யங்ஸ் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், பாய்சன்ஸ் ரேஷியோ, அதுக்கான ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அண்ட் இன்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கிளாஸ் 2ல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் உங்களுக்கு 20 கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிசி ஏஇ அண்ட் தென் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் எக்ஸாமில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின் தான் நம்ம கிளாஸ் 2ல் வரப்போகுது கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்த்தோம். நாளைக்கு உங்களுக்கு வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நம்ம டெக்னிக்கல் கிளாஸ் லெக்சராக எடுத்து ரொம்ப நாளாச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் நான் ஏதாவது ஸ்பீடாக சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் உங்களுக்கு அதை மாற்றிக்கிறேன். ஏன்னா ஏன் ஸ்லைடாக போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நோட்ஸாக வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஸ்லைட்னால் நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கொஷின் வரும் அப்படின்றத நம்ம ஓவராக டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்றனால தான். ஸோ வீடியோ வந்து ரெகுலராக ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இது நிறைய விஷயங்கள் என்னென்ன அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பேப்பர் 2 இருக்குது. ஸோ பேப்பர் 2க்கான கிளாஸ், இந்தியன் பாலிட்டிக்கான கிளாஸ் அன்அகாடமியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து டெலிகிராம் சேனலும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை பற்றியான உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் தென் ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்லுங்கள். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.